வணக்கம். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ஹைதராபாத் மிளகா பச்சி எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது நம்ம ஊரில் எப்படி வாழைக்காய் பச்சிகள் ஃபேமஸோ அதேமாதிரி இங்கே வந்து இந்த மிளகா பச்சிகள் ஃபேமஸ். அதுக்கு வந்து இதேமாதிரி உங்களுக்கு தேவையான மிளகா ஒரு 10 இவ்வளோ எடுத்துக்கோங்க. ஒரு 200 கிராம் கடலை மாவு, அதில் வந்து தேவையான அளவு உப்பு, வத்தப்பொடி, சீரகப்பொடி, பெருங்காயப்பொடி, கொஞ்சோட சோடா உப்பு, உங்களுக்கு தேவையான கலர். அதாவது வந்து புளி வந்து எப்படின்னா நம்ம அதை கொஞ்சம் கிழித்து அந்த புளியில் கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் உள்ளே சேர்த்துக்கணும். வந்து ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணணுங்கிறது நான் சொல்ல போகிறேன். இது தேவையான பொருட்கள். இப்போ வந்து மிளகாவை வந்து இதே மாதிரி கிழிச்சிக்கணும். ரைட்டாக மத்தியில் கிழிச்சிக்கிட்டு அதில் வந்து நம்ம புளி பேஸ்ட்டாக மத்தியில் இதே மாதிரி நம்ம சேர்க்கணும். அப்படி எல்லா மிளகாயிலையும் சேர்த்து வச்சுக்கோங்க. மிளகாய் வந்து இப்போ நம்ம வச்சாச்சு. இதே மாதிரி எல்லாமே எடுத்து இப்போ நான் வந்து ஒரு 10 மிளகாய் எடுத்துருக்கேன். இப்படி எடுத்து எல்லாமே புளி வச்சு வச்சுக்கோங்க. இன்னும் வந்து நம்ம மாவு வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சோல பெருங்காயம். இதுதான் வந்து வாசம் கொடுக்குறது உங்களுக்கு. அதில் கொஞ்சம் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கணும். அதில் வந்து கலர் பொடி தேவைக்கு கொஞ்சோல போட்டுக்கோங்க. நான் வந்து ஆரஞ்சு கலர் போட்டிருக்கிறேன். இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம் அந்த மாவில். அப்போ தான் அந்த உப்பு எல்லாமே பிடிக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றும்போது கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. ஓரளவுக்கு மாவு வந்து நல்லா இப்போ நம்ம வாழைக்காய் பச்சிக்கு எப்படி இது பண்ணுவோமோ அதே மாதிரியே கட்டியாக இருக்கணும். இப்போ மாவு வந்து நல்லா அழகாக தேவைப்பட்ட திக்னஸில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம ஒரு சட்டி அடுப்பில் வச்சு நம்ம இதுக்கு எண்ணெய் சூடு பண்ணி மிளகாய் பச்சி போட வேண்டியதான். அடுத்தது சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெயை ஊற்றுறோம். ஓரளவுக்கு நல்லா மிளகாய் பச்சி மிளகாய் முங்குற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கணும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மிளகாய் பச்சியை வந்து நல்லா மாவில் முக்கி எல்லா இடமும் நல்லா மாவு பிடிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நமக்கு ஒரு அழகாக நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. தீயை வந்து லைட்டாக குறைச்சி வச்சுக்கணும். போட்ட உடனே ஒரு அழகான மிளகாய் பச்சி, ஹைதராபாத் ஸ்டைல் மிளகாய் பச்சி வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு அழகான மிர்ச்சி உங்களுக்கு ரெடி பண்ணி தந்துருக்குறேன். இதை வந்து நல்ல வெங்காயம், டமாட்டா சாஸ் சேர்த்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு திங்க ஒரு அருமையாக இருக்கும். சாயந்தர நேரத்தில் இதை நீங்கள் வந்து ஒரு ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நன்றி, வணக்கம்.